கட்டயந்த ஏத்தும் கல்யாண புகழப்படும் கலித்தொகை வணங்கி இந்த அவையல் வீட்டுக்கும் நடுவே பெருமக்களுக்கும் என் சக இளமின்னியர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நான் கா ஜோசப் பிரின்ஸ். நான் குமரேவியல் பேரவையின் டீம் சி குரூப்பில் இருக்கிறேன். 8 தொகை நூல்களில் நாடக பங்குடைய நூல் கலித்தொகை. இது வெறும் காதலை விதத்தை மட்டும் பேசவில்லை. மனிதனின் மனோ தத்துவம், விலங்கியல் மற்றும் கால கணிதவியல் ஆகியவற்றை மிக நுட்பமாக விளக்குகிறது. சமூக அறிவியலை இலக்கத்தோடு பிணைத்த ஒரு அறிவியல் ஆவணம் இது. கலித்தொகை நெய்தற்களில் நலந்தோனா கூறுகிறார். ஆட்டுதல் என்பது அளந்தோருக்கு உதவுதல், போட்டுதல் என்பது புணர்ந்தாவை பிரியாமை. அறிவியல் உண்மை மனித உறவுகளின் பிணைப்பு மற்றும் மண்ணழுத்தத்தை மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலம் எப்படி குறைக்கலாம் என்று சமூக உளவியல் உண்மைகளை இது பேசுகிறது. ஒருவன் தவறு செய்யும் போது அவனை தண்டிக்காமல் தூத்துவதே சிறந்தது என்று நடத்தை மாட்டு அறிவியல் உண்மைகளை இது பதிந்துள்ளது. முல்லைகளில் வரும் ஏறு தழுவுதல் பற்றிய பாடல்கள் விலங்குகளின் உடல்வாகு மற்றும் நடத்தை குறித்து பேசுகின்றன. காளைகளின் திமில், கொம்புகளின் அமைப்பு மற்றும் அவற்றின் ஆக்ரோஷமான ஓட்டம் ஆகியவற்றின் இயக்கியவர்கள் பற்றி பேசுகிறது. எப்படி கையாள வேண்டும் என்ற கால்நடை அறிவியல் நுட்பங்கள் கலித்தொகையில் விரிவாக உள்ளன. பகுத்தறிவு மற்றும் கணக்கீடுகள் குறித்த கலித்தொகை ஆங்காங்கே குறிப்பிடுகின்றன. எண் கணிதம் காலத்தை நொடி, பொழுது, நாள் என பகுத்து கணக்கிடும் முறையை தமிழர்கள் கையாண்டனர். குறிப்பாக பருவ மாற்றங்கள் மற்றும் சூரிய நகர்வை வைத்து நேரத்தை கணக்கிட நிழல் கடிகார முறையின் அறிவியல் அடிப்படை கலித்தொகை பாடல்களில் உணரப்படுகிறது. பாலக்கடை பாடல்களில் ஒரு வளமான நிலம் எப்படி வறண்ட நிலமாக மாறுகிறது என்ற நிலவியல் மாற்றம் கலித்தொகையில் விரிவாக உள்ளன. மரம் செடிகள் கருகி, நீர்நிலைகள் வட்டி, தட்பவெப்பநிலை மாறுவதால் ஏற்படும் சூழலியல் சீர்கேட்டை சங்க தமிழர்கள் அண்டே கவனித்து பதிவு செய்துள்ளனர். அன்பு நண்பர்களே, கலித்தொகை என்பது வெறும் கற்பனை பாடல் அல்ல. அது ஒரு மனித வாழ்வை அறிவியல் பூர்வமாக அணுகிய ஒரு நூல். அறிவறிந்து ஒழுகல் என்று இன்றைய அறிவியல் யுகத்துக்கு மிகவும் தேவையானது. இலக்கியம் காட்டும் இந்த பாதையில் நின்று நாம் சிறந்த சமூக விஞ்ஞானிகளாக உருவெடுப்போம். கலித்தொகை பயிர்வோம். கருத்துள்ள அறிவியல் தமிழை வளர்ப்போம். நன்றி, வணக்கம்.